ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குருதமா யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற 42வது T20 மேட்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா ஆர்சிபி அண்ட் ஜிடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த ரெண்டு பேர்ல ஒரு டீமுக்கு முக்கியமான மேட்சா தான் வந்து இருக்க போகுது இந்த மேட்ச். ஆர்சிபி இருக்கிற 6 மேட்ச்ல 2 ஜெயிச்சா போதும், அவங்க பிளே ஆஃப்குள்ள போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டாப் 2ல வந்து இருக்கிறாங்க. பட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற 6 மேட்ச்ல 4 மேட்சஸ் 100% வின் பண்ணியே ஆகணும். அதுவும் நெட் ரன் ரேட் வித்தியாசத்துல அவங்க வின் பண்ணியே ஆகணும். அப்படி வின் பண்ணா மட்டும்தான் அவங்க அந்த பிளே ஆஃப்குள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளே ஆஃப்குள்ள போற கனவை அவங்க அதோட தவிர்த்துக்க வேண்டிய. ஸோ அப்ப இந்த மேட்ச் ஜிடிக்கு ரொம்ப 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 முக்கியமான மேட்சா தான் வந்து அமைய போகுது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஜிடி அண்ட் ஆர்சிபி கிடையாது இந்த மேட்ச்ல ஜிடிஏ ஆர்சிபி தோக்கடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பழிவாங்கும் படலமா கூட இது அமையலாம். ஸோ எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ நம்ம மேட்சை பத்தி டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. வெறும்னு பாத்தீங்கன்னா சேம் ஜிடியோட ஹோம் கிரவுண்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. லாஸ்ட் ஜிடி தோத்த மேட்ச்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து ஜிடி தோத்தாங்க. ஆர்சிபி அந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் பயன்படுத்தி வின் பண்ணிட்டாங்க. இந்த தடவை ஜிடி அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை பயன்படுத்திக்குவாங்களா, வின் பண்ணுவாங்களா, இல்ல எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்ல போறேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் மேட்சை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல மேட்சஸை பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் நான் டெலிகிராம் சேனல் தான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் மூலயமா. ஓகே, இப்போ நம்ம இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துருவோம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வெனுல 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல நான் ஒரே ஒரு மேட்சோட ரெக்கார்ட் மட்டும் தான் அதை வந்து வச்சிருக்கேன். காரணம் ஒண்ணுதான், மற்ற 2 இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா டஃப் கூட கிடையாது. ஒரு டீம் ஈஸியா வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இந்த மேட்ச்ல மட்டும்தான் 2 டீமுமே கடைசி வரையும் டஃப் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான யூட்டா இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால அந்த ஒரு டீமோட ரெக்கார்ட்ஸை மட்டும் நான் வந்து வச்சிருக்கேன். இதுல ராஜஸ்தான் அண்ட் ஜிடி கிடையாது நடக்கும் போது ராஜஸ்தான் பேட்டிங் டெப்த்ல பாருங்க டாப் 3 அவங்க அடிச்ச பேட்டிங் ஸ்கோர்ஸ். அதுக்கு கீழே வந்தவங்கள பெருசா ஸ்கோர்ஸ் பண்ண கிடையாது. 55, 31, 75. ஸோ இந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்தவங்க டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் பெருசா ஸ்கோர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இதுல விக்கெட் எடுத்த பிளேயர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுத்த பிளேயர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 1, 2, 3, 4 ஃபாஸ்ட் பவுலர் 4 ஃபாஸ்ட் பவுலருமே ஒரு விக்கெட், ஒரே ஒரு பவுலர் மட்டும் தான் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்திருந்தாரு. ஸ்பின்னர் 1 விக்கெட். கிட்டத்தட்ட அவங்களோட 5 பவுலிங் யூனிட்டுமே 5 பேர் 5 பேருமே ஒவ்வொரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது பேட்டிங்ல வந்து பாருங்க சாய் சுதர்சன் மட்டும்தான் 73. மற்ற வந்தவங்க எல்லாருமே பெருசா ஸ்கோர்ஸ் அடிக்க கிடையாது. டக்கு 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 டக்குன்னு விக்கெட். இதுல விக்கெட்ஸ் யாரு கிடைச்சது அப்படின்னா ஸ்பின்னர் ரவி பிஸ்னாய் 4, ரியான் பராக் 1. ஸ்பின்னருக்கு மொத்தம் 5 விக்கெட். ஃபாஸ்ட் பவுலர்ல தேஷ்பாண்டே அண்ட் நான்ட்ரிப் பர்கர் அவங்களுக்கு ஒவ்வொரு விக்கெட். ஸோ இப்ப இந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த மேட்ச் மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து விளையாண்ட 2 மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் எல்லாத்துக்கும் விக்கெட் கிடைக்குது. பட் எந்த அளவுக்கு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி கிடைக்குது. ஏதாச்சும் ஒரு பவுலர் 2, 3 அப்படிங்கிற மாதிரி எடுத்துறோம். எல்லா பவுலருக்குமே ஃபாஸ்ட் பவுலருக்குமே அந்த 2, 3 விக்கெட் கிடைக்கிறது இல்ல. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 2 விக்கெட், அந்த ஸ்விங்கை கரெக்டா பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு 2 விக்கெட், அந்த ஸ்பின்னருக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சது. பட் செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு லாஸ்டா வந்து அந்த 3 மேட்ச்லயுமே. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுல ஓவராலா இந்த வெனுல விளையாண்ட மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 23 மேட்ச் பெஸ்ட் பேட், 23 மேட்ச் செகண்ட் பேட்ல ரெண்டுமே அப்படிதான் ஈக்குவலா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்க போற மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி ஒரு 220க்கு மேல ஸ்கோர்ஸ் ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீம் கண்டிப்பா சிரமப்படுவாங்க. சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமா போயிடும் அப்படிங்கறதா என்னோட கருத்தா வந்து இருக்கு. அண்ட் வெளிரெக்கார்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 47 மேட்சஸ்ல பேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 பேருமே ஈக்குவல் மேட்சஸ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த வெனுவோட ஆவரேஜ் ஸ்கோர் 180, ஹையஸ்ட் ஸ்கோர் 243 பஞ்சாப் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 89, 10 விக்கெட்டுமே இருந்திருக்காங்க ஜிடி. அண்ட் ஹெட் டு ஹெட் பேட்டில்
இந்த ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்தவரைக்கும் ஓவராலா நடந்த மேட்சஸ் 7 மேட்சஸ் வந்து ஓவராலா விளையாண்டுருக்காங்க. அதுல ஆர்சிபி 4 மேட்சஸும் ஜிடி 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஆர்சிபியோட ஹையஸ்ட் டோட்டல் ஓவராலா நடந்ததுல 206 5 விக்கெட், ஜிடியோட ஹையஸ்ட் டோட்டல் 205 3 விக்கெட். சோ இது வந்து ஓவரால் ரெக்கார்ட். இந்த வெனுல விளையாண்ட ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க 2024 லாஸ்ட் வருஷம் கூட பிளே பண்ண கிடையாது. 2024 இந்த வெனுல ஒரே ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேட்சஸ்லயுமே ஆர்சிபி தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபியோட டோட்டல் 206க்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. ஜிடி வந்து பாத்தீங்கன்னா 203 இருந்து அவங்களால அடிக்க முடிஞ்சிருந்துச்சு. 5 விக்கெட் இழப்புல பெருசா விக்கெட்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்கோர்ஸ் வந்து அவங்களால சேஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பவுலர் வந்து கண்டெயின் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வெனுல ஆல்ரெடி ஆர்சிபி விளையாண்டுருக்காங்க. பால் எப்படி ஸ்விங் ஆகும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிச் ரிப்போர்ட் வந்து ஒரு பேப்பர் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இதுல 2 விதமான பிச் இருக்கு, ரெட் சாயில் அண்ட் சமூன் பிச், 2 பிச் இருக்கு. அந்த 2 பிச்ல எந்த பிச் வேணா மாறலாம். மாறினா டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன், டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப 2 டீமோட ப்ராப்பர் 12 பேர். மோஸ்ட்லி ஆர்சிபி இந்த லைனப்ஸை சேஞ்ச் பண்றதே கிடையாது. இன்ஜுரிங்கிறதுனாலதான் பிளிப்சால்ட் இடத்துல ஜாகோபத்தில் வந்தாரு. மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இதுல இருக்க போறது கிடையாது. இதுல விராட் கோலி, ஜாகோப் பெத்தல், தேவதத் படிக்கல், லசித் படிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், உமோரே செஃபர்ட், குன்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஷியாஷ் சர்மா, ஆசில்வுட் அண்ட் ரஷிக் சலாம். ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜான்சன் ஹோல்டர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், அர்ஷத் கான், ரபாடா, மானவ் சௌதர் அண்ட் முகமது சிராஜ். ஸோ இதுதான் ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இதுல இன்கேஸ் ஏதாவது பவுலர்ல சேஞ்சஸ் ஆறாங்க அப்படின்னா நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். இப்போ 2 டீமோட பிளேயிங் 12 வந்து பார்த்துட்டோம். இப்ப 2 டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் பாத்தீங்கன்னா ரஷித் கான் கிட்டத்தட்ட இந்த 5, சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர், ரபாடா 4, ரஷித் கான் 4 அண்ட் ஜான்சன் ஹோல்டர் 4. பேலன்ஸ் இருக்க ஓவர மானவ் சௌதர் அண்ட் அர்ஷத் கான் இவங்க வந்து பவுலிங்க ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. அண்ட் ஆர்சிபி ஷியாஷ் சர்மா 4, ஆசில்வுட் 4, புவனேஸ்வர் குமார் 4. பேலன்ஸ் இருக்க ஓவர ரஷித் சலாம், குன்னல் பாண்டியா அண்ட் உமோரே செஃபர்ட் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இப்போ 2 டீமோட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் எந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ பிளேயர் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ இந்த பிளேயர்ஸ் பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிபி 2025ல ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காங்க இந்த வெனுல. அந்த மேட்ச் ஃபைனல். இந்த வெனுல தான் ஃபைனல்ல டிராஃபியை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாபுக்கு எகெயின்ஸ்டா. அப்போ அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ண முடியும் அவங்களால. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 190 மேல ஸ்கோர் பண்ணி செகண்டா சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அதாவது பவுலிங்ல மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபைனல்ல டிராஃபியை வின் பண்ண அதே கிரவுண்ட்ல தான் இப்போ இந்த மேட்ச் விளையாட போறாங்கனால இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஃபைனல்ல அதில் விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த பிச் எதுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு கணிப்பு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இதுல ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஜாகோப் பெத்தல் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல விராட் கோலியோட ஃபார்ம் வேற லெவல் ஃபார்ம்ல வந்து இருக்கு. இந்த வருஷம் அவர் ஹிட் அண்ட் எல்லாமே பியூர்லி சூப்பரா தான் இருக்கு. என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து 25+ ரன்னுங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இயர்லி விக்கெட் கிடைக்குது. அந்த விக்கெட் யார் மூலம் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிராஜ் மூலமா விராட் கோலிக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வாசி வந்து பவுலிங்ல வந்து ஃபீல்டிங்ல வந்து கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் பால் சம்திங் நினைக்கிறேன் கேட்ச் வந்துச்சு, அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதை மிஸ் பண்ணதான் அவங்க மேட்சே லாஸ் பண்ணிட்டாங்க. விட்டது கேட்சா மேட்ச் ஆகிற மாதிரி நான் மேட்ச் தான் விட்டுட்டேன், அந்த கேட்ச்ல மேட்சை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வாய்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வேற லெவல் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாரு. சோ இப்போ சிராஜோட ஸ்விங் மூலயமா விராட் கோலிக்கு எங்க பந்து போட்டா எப்படி விக்கெட் எடுக்கலாம் தெரிஞ்ச ஒரு பிளேயர், விராட் கோலி நிறைய மேட்ச் விளையாண்ட ஒரு பிளேயர். கண்டிப்பா சிராஜ் அண்ட் விராட் கோலிக்கு ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவே செகண்டா பேட் பண்றாங்க விராட் கோலி அப்படின்னா சேஸ் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிளேயர் அவ்வளவு இருப்பாரு.
மேட்சை வின் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜாகப் பெத்தல் எனக்கு தெரிஞ்சு விளையாண்ட 2 மேட்சுமே அவர்கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல. ஆனா அவர் ஹிட் அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சுதான் ஆட போறேன் அப்படிங்கறத பியூர்லி காமிச்சிட்டாரு. இந்த வெனுலையும் அதே தான் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணாலும் 30+ மேல ஸ்கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஜாகப் பெத்தலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு 200க்கு மேல போகுதுன்னா அதுல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் ஜாகப் பெத்தலோட ஸ்கோரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். காரணம் ரபாடா 150க்கு மேல ஸ்பீடு போடுறாரு. ஓகே, இந்த வெனுல நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு பால் வெளியே போயிருங்க. ஏன்னா ஒரு பிளாட் ட்ராக் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க 150க்கு மேல நீங்க எந்த அளவுக்கு சொன்னா ஸ்பீடு போடுங்க. இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் ஸ்லோவர் பால் போடுறவங்களுக்கு மட்டும் தான் விக்கெட்ஸ். அப்போ பவர் பிளேல ரபாடா சிராஜுங்கும் போது அந்த 2 ஓவருமே ஜாகப் பெத்தல் விரித்தனமா ஆட ஆரம்பிச்சிருவாரு. நீங்க எந்த அளவுக்கு பவுன்ஸ் போட்டாலும் அந்த பால் அடிச்சு 6 பவுண்டரி ட்ரை பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கனால ஜாகப் பெத்தல் இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவ்டத் படிக்கல் இந்த டீம்லயே ஒரு பயங்கர ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லுங்க. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. பட் எல்லா மேட்சுமே ஃபியூவண்டா ஒரே ஃபார்ம்ல போயிட்டு இருக்க ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நான் தேவ்டத் படிக்கல சொல்லுவேன். வேற லெவல் ஃபார்ம்ல வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. குயிக் ஃபயர் நாக். இன்கேஸ் பவர் பிளேல ஒரு விக்கெட் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பவர் பிளேவை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு பிளே பண்றாருங்க. எந்த ஆர்டர்ல வந்தாலும் கரெக்டா வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தேவ்டத் படிக்கல் இந்த மேட்சும் ஒரு 25ல இருந்து 30+ ரன் குயிக் ஃபயரா ஆடிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அஜித் பட்டிதார் ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸ்பின்னரோட ஃபாஸ்ட் போலர் 4 பேர் வச்சிருக்காங்க. ஸ்பின்னரோட ஓவரை கூட கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரஜித் பட்டிதார் உள்ள வந்தாரு அப்படின்னா. ஏன்னா ரஷித் கான் ஓவரையும் சரி எந்த பவுலர் ஓவரா இருந்தாலும் சரி நான் அடிச்சு புழக்கதான் போறேன்னு சொல்லிட்டு அடி இட்டன்னு காமிச்சிட்டு இருக்கிறாரு. பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன்னுங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் பேட்டிங்ல கொஞ்சம் இயர்லி விக்கெட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவரை வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் 25 அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அது ஸ்ட்ரகிள் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஷத் கான். ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்லோவர் பால் போட்டார். டக்குன்னு கொஞ்சம் ஸ்லோவர் பாலா வந்துருது. அவருக்கு வந்து மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான். அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஜித்தேஷ் சர்மா இந்த மேட்ச் ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இதுல பேட்டிங் டெப்த்ல ஒரு 4 பிளேயர். இந்த 4 பிளேயர்ல கொஞ்சம் 15 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுது அப்படின்னா ஜித்தேஷ் சர்மா பெருசா பேட்டிங் ஆர்டர் வர மாட்டாரு. டிம் டேவிட் தான் அந்த இடத்துல பேட்டிங் ஆர்டர் வருவார். ஸோ அவர் பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் யூஸ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இன்கேஸ் 10 ஓவருக்குள்ளாரியே டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல ஜித்தேஷ் சர்மா தான் வருவாரு. அவர் ஸ்டார்ட் டைப்ல கொஞ்சம் ஸ்லோவா ஆடி அதுக்கப்புறம் போக போக ஸ்கோர்ஸை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள். அதுல எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் 10 ஓவருக்குள்ள வந்துட்டாரு ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் ஆடுற அப்படின்னா ஒரு 30+ வரையும் அடிப்பாரு. இல்ல 15 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட்டா விடுறாங்க அப்படின்னா ஜித்தேஷ் சர்மா நம்ம பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்ல. அவர் வந்து பெரிய ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் டிம் டேவிட், ரொமரோ செஃபோர்ட், குன்னல் பாண்டியா கிட்டத்தட்ட நிறைய பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த டாப் 4 பேர் அதிகபட்சம் ஜித்தேஷ் சர்மாவோட மேட்சை வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து வர பேட்ஸ்மேனுக்கு பெருசா ஆப்ஷன் கொடுக்கறது இல்ல. ஏன்னா அவங்களோட ஹீட் அண்ட் அந்த அளவுக்கு பியூர்லி இருக்கு. ஸோ அப்ப அவங்கள பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் ஒரு ஆப்ஷனுக்கு வச்சுக்கோமே ஆர்சிபி ஜிடி தம்சம் பண்றாங்க, டாப்பர் டக்கு டக்கு டக்குனு விக்கெட் விழுகுது அப்படின்னா கண்டிப்பா லோவஸ்ட் ஸ்கோர்ல ஆர்சிபியை சுருட்ட முடியாது. 150 சொல்றது கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் வர டிம் டேவிட், ரொமரோ செஃபோர்ட் அவங்க 2 பேருக்கு ஒரு 5 இல்ல 10 பால் அவங்க கிடைச்சாவே போதும். அவங்க 200க்கு மேல ஸ்கோர்ஸை கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹிட் உடையவங்க. ஸோ அப்போ இந்த மேட்ச் லோவஸ்ட் ஸ்கோரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா. ஓகே, இப்போ பவுலிங்ல சிராஜ் 1 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள். ரபாடாக்ட் இருந்து நம்ம 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜான்சன் ஹோல்டர் அவர்கிட்ட இருந்து 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர் இந்த 3 பேர் இருந்து நம்ம ஒவ்வொரு விக்கெட். ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். மற்ற பவுலர்ஸ் அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுட் தான். ஸோ அவங்களுக்கு பெருசா நம்ம கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஜிடில ஒவ்வொரு மேட்சுமே நான் சொல்றது ஒண்ணு மட்டும்தான். இந்த டாப் 3 நீங்க பவர் பிளேக்குள்ளாரே விக்கெட் எடுக்கணும். இல்ல 10 ஓவருக்குள்ளார எந்த எப்படி கொஞ்சம் இயர்லி விக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இயர்லியா மேட்சுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இந்த 2 பிளேயர் பவர் பிளேயர் ரொம்பவே டாமினேட் பண்ணிடுறாங்க. பவர் பிளேயர் விக்கெட் எடுக்கல 10 ஓவர் நின்றுட்டாங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 10 ஓவர்ல 120க்கு மேல ஸ்கோர்ஸ் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வர பட்லர் அவங்களே நல்லா டார்கெட் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயா ஆடலாம்னு சொல்லிட்டு அவரு ஃப்ரீ ஆட ஆரம்பிச்சாரு. அவரோட ஸ்கோர்ஸும் கொஞ்சம் அதிகமா போயிடும். அதுக்கப்புறம் வாசி ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்துருச்சு, நான் வரோம் அடிக்கிறோம், விக்கெட்டை கண்டெயின் பண்ணணும், விக்கெட்டை நிறுத்தணும் அப்படின்லாம் இல்ல. விக்கெட் எத்தனை விக்கெட் போயிட்டு போகுது, நான் பிடிக்கிறது 10 பால் தான், அந்த 10 பால் ஒரு 20-25 பிளஸ் ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடிடுறாரு. சரி, அவரை விட்டுட்டோம்னா ஹோல்டர் நீங்க எப்படி பந்து போட்டாலும் சரி, நம்ம இதுல எப்படி டிம் டேவிட், ரொமரே செஃபோர்டோ எப்படி பந்து போட்டாலும் அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த டீம்ல இப்ப இருக்கிற ஒரு பிளேயர் நீங்க எப்படி பந்து போட்டாலும் சிக்ஸஸ் அடிக்க முடியும், பெருசா ரிஸ்க் இருக்காம சிக்ஸ் அடிக்க முடியும் ஒரு பிளேயர்னா ஹோல்டர் தான். ஸோ இவங்களோட பேட்டிங் டெத்தும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஜிடிக்கு கொடுக்குற ஸ்ட்ரகிள் ஹாசில்வுட், புவனேஸ்வர் குமார், சாய் சுதர்சனுக்கு முதல் 2 ஓவர்லயே ஸ்ட்ரகிளா கொடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி பிளே பண்ணதை பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பால் எந்த அளவுக்கு ஸ்விங் ஆனிச்சு, எப்படி விக்கெட் எடுத்தாங்கன்னு கிட்டத்தட்ட 7 ரன்னுக்கு 6 விக்கெட் எடுத்துட்டாங்க டிசியா. இங்க அந்த அளவுக்கு இருக்காது, அதே மாதிரி இருக்காது. பட் இயர்லி பவர் பிளேலயே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆர்சிபியோட இந்த 2 பவுலர்ஸுமே ஸ்விங் நல்லாவே கிடைக்கும், பவுன்சர் நல்லா கிடைக்கும். இந்த வெனுவுல சாய் சுதர்சனுக்கு ரெக்கார்ட்லாம் இருக்கு. பட் அவர் விக்கெட் யார்கிட்ட விட்டுருக்காரு பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர், நல்ல வேக டக்குன்னு பவுன்சர் ஆகக்கூடிய பவுலர் அண்ட் அவுட் ஸ்விங் போடக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்ஸா இழந்திருக்காரு. அதுல வேகத்துல அவுட் ஸ்விங் பண்ணக்கூடியது புவனேஸ்வர் குமார், நல்ல வேகத்துல பவுன்சர்ஸ் ஏற்றக்கூடிய ஒரு பவுலர்னா ஹாசில்வுட். இந்த 2 பிளேயர் சாய் சுதரனுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள் வைஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10ல இருந்து ஒரு 15ல இருந்து அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இன்கேஸ் இயர்லி விக்கெட் பெருசா ஸ்கோர் இல்லாம விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு. அந்த ஸ்ட்ரகிளை தாண்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த வெனுலையும் ஒரு 60க்கு மேல ஸ்கோர்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா குர்னல் பாண்டியா. குர்னல் பாண்டியா என்ன ஸ்ட்ரகிள், குர்னல் பாண்டியா ஒரு பவுன்சர் எந்த ஒரு பவுலராலுமே அடிக்க முடியல, பட் சாரி பேட்ஸ்மேனாலே அடிக்க முடியல. ஆனாலும் சாய் சுதர்சன் 6 அடிச்சிட்டாரு, அவருக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்க யோசிக்கலாம். இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒண்ணு, அந்த வெனு அவர் அடிச்ச 6 அடிச்ச வெனு சின்ன கிரவுண்டு, 6 அடிச்சாரு போட்ட பவுன்ஸ்ல. பட் இந்த கிரவுண்ட்ல கடைசி ஃபைனல்ல 4 ஓவருக்கு சம்திங் 20 ரன் என்னமோ கொடுத்திருந்தாரு, 2 விக்கெட் எடுத்திருந்தாரு குர்னல் பாண்டியா ஃபைனல்ல. அதே வெனுவுல திருப்பி ஆட போறாரு. இது ஃபைனல் கிடையாது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமா அவருக்கு பவுலிங் கொடுத்துடுறாங்க. அப்போ அந்த திருப்பி அந்த பவுன்ஸ்ல ட்ரை பண்ணுவாரு, அதை அடிக்க போனாருன்னா சாய் சுதர்சன் விக்கெட்டை விட்டுருவாரு. சோ அந்த மாதிரி சாய் சுதர்சனுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க வயசுல 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரை எந்த அளவுக்கு தாண்டி எந்த அளவுக்கு பெரிய ஸ்கோர் கொண்டு போவாருங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய கேள்விக்குறி. இன் கேஸ் அந்த ஸ்ட்ரகிளை தாண்டிட்டாருன்னா செஞ்சுரி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். சுமன் கில் ஓகேங்க, நல்லா அடிச்சிடுறாரு, பெரிய ஷாட் ட்ரை பண்றது இல்ல, தரையோட தரையை தான் ட்ரை பண்றாரு. ஒரு 20-30 பிளஸ் ரன்னுங்கிறது ஒவ்வொரு மேட்சும் ஆவரேஜா கிடைச்சிருது. பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் கொண்டு போவாரான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரஷித் சலாம் அண்ட் ஷுயா சர்மா இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்சம் இயர்லி விக்கெட் விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். பட்லர் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவாரு. ஒரு 40 பிளஸ் ரன் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் பட்லரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்டை விட்டுருவாரு. பெரிய அளவுக்கு அவர் டீம் ஸ்கோர்ஸ் அந்த 40க்கு மேல ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. வாஷிங்டன் சுந்தர் ஒவ்வொரு மேட்சும் ஒரு 25-30 பிளஸ் ரன் அடிச்சிடறாரு. பட் இந்த மேட்ச் ஒரு 15 பிளஸ் ரன் தான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அவரு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வர டவுனுக்கு ஷுயா சர்மா அண்ட் குர்னல் பாண்டியா இவங்க வந்துருவாங்க. குர்னல் பாண்டியா அண்ட் வாசிக்கு கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஹோல்டர் கடைசி அந்த 20 பால் ஒரு 10 பால்ல ஒரு 25 பிளஸ் ரன் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸ்டார்ட் அப்ல ஒரு சிங்கிள் மெயின்டைன் பண்ணாலும் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பவர் ஹிட்டிங்கை காமிச்சிருவாரு. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு இந்த டீம் டாப் ஆடுற பொறுத்த வரைக்கும். சோ மத்த பேட்ஸ்மேன் அந்த அளவுக்கு பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்ல. இவங்களுக்கு அப்புறம் அடுத்த பெருசா ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இதுல இந்த மேட்ச் குர்னல் பாண்டியா இருந்து நம்ம ஒரு விக்கெட்டுங்கிறது ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். புவனேஸ்வர் குமார் 1ங்கிறது 2ஆ மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஷுயா சர்மா, இந்த குர்னல் பாண்டியா ஷுயா சர்மா இவங்க 2 பேருமே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட் பண்ணது, செகண்டா பவுல் பண்றாங்க ஷுயா சர்மா அண்ட் குர்னல் பாண்டியா அப்படின்னா 2 பேர்த்திட்டு இருந்துமே தலா 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அந்த 2 ஸ்பின்னர் இருந்து ஒவ்வொரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதுல ஹாசில்வுட் ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள். அண்ட் புவனேஸ்வர் குமார் இருந்து கண்டிப்பா ஒரு
ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் ரஷித் சலாம் வேகம் இந்த வெனுல முக்கியம் கிடையாது, ஸ்லோவர் பால் தேவை. அந்த ஸ்லோவர் பாலை கரெக்டா போடக்கூடிய ஒரு பவுலர். ஹாசில்வுட் கூட அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்குமா கொஞ்சம் தான். பட் ரஷித் சலாம் அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது அந்த ஸ்கோர்ஸ் கண்டெயின் பண்ணி அந்த விக்கெட் எடுக்கிறதுல ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பார். ரொமோரோ செஃபர்ட் கண்டிப்பா விக்கெட்ஸ் கிடைக்காது, கொஞ்சம் ஸ்கோர்ஸ் அதிகமா வந்து கொடுத்துருவாரு. எதிர்பாராத ஒரு விக்கெட் வேணா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான். ஓகே, இப்போ இந்த 2 டீம் பிளேயர் சேஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ இந்த டீமை பொறுத்திருக்கும் ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் யார் யாருக்கு இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா, பவுலிங்ல செகண்டா பவுல் பண்றாங்கன்னா குணல் பாண்டியா, சுயாஷ் சர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். சோ இந்த டீம்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டிங் டெப்த்ல விராட் கோலி, ஜாகப் பெத்தல், தேவ்தத் படிக்கல் இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அண்ட் பவுலிங்ல செகண்டா பவுல் பண்ணாங்கன்னா குணல் பாண்டியா, சுயாஷ் சர்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா குர்னல் பாண்டியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட் அல்லது ரஷித் சலாம் 2 பேர்ல எனி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இவங்க வந்து ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க நல்லா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் பட்லர் 1, ஹோல்டர் 2, ரபாடா 3 அண்ட் அசத் கான் அல்லது சிராஜ் 2 பேர்ல எனி ஒன் 5. ரஷித் கான் செகண்டா பவுல் பண்றாருன்னா அவர் வந்து 6வது பிளேயர் ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு. அண்ட் சாய் சுதர்சன் அண்ட் கில் 2ல எனி ஒன் 7வது பிளேயர் ஆப்ஷனுக்கு வச்சு நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து ஸ்கோர்ஸ் நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மேட்ச்ல வின் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா, ஜிடிக்கு ஹோம் அட்வான்டேஜ். ஸோ ஜிடி ஈஸியா வின் பண்ணிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் லாஸ்ட் வருஷம் ஃபைனல்ல கப்பை வின் பண்ண கிரவுண்ட்லயே வந்து திருப்பி வந்து பிளே பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ என்னோட கெஸ் ஆர்சிபி கொஞ்சம் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆனா ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, கடைசி வரையும் போராடி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.